All right, Vivek has sent this one. Have you all prepared this one, your favorite animal? Yeah, yes, sir. Very good. Let Vivek join. Yes, sir. Yes, sir. Can you send it to the WhatsApp? Okay, sir. Can you send it? Santosh, can you send it? Yes, sir. Yes, I sir. already sent it, sir. No, I didn't see yours that time. Vivek, I saw Vivek's. Okay. I already sent it, sir. Good morning itself, very good. Very nice. Okay, let's go here. Ma'am, can you read the English one? My favorite animal is. Yes, sir. My favorite animal is dog. Dogs are very loyal animals. They are friendly and loving. Dogs protect our home. They like to play with people. I have a dog. Its name is Bruno. I enjoy spending time with my dog. Dogs can understand our feelings. They need good food and care. Walking with a dog is fun. I love dogs very much. வெரி குட் வெரி குட். இவ்வளவுதான். இப்ப அந்த டைம் கொடுக்குறப்ப நீங்க அதை எழுதிட்டு அது பேசுறப்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? Yes, sir. இதுவே வந்து கோர்வையா நம்ம இமீடியட்டா பேசலாம் வரல. ஆனா ஒரு பாயிண்ட்ல வர ஆரம்பிச்சிடும். எப்ப அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம 4-5 வாட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா வந்துடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். நீங்க எதையுமே ரெஃபர் பண்ணாம நீங்க அப்படியே பேசுங்க. எவ்வளவு ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். கேன் யூ சே தட்? My favorite animal is dog. Dogs are very loyal animals. They are friendly and loving. Dogs protect our home. I have a dog. Its name is Bruno. I enjoy spending time with my dog. Dogs can understand our feelings. They need good food and care. ஓகே. Walking with a dog is fun. I love dogs very much. நல்ல வால்யூமா பேசுங்க. மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க. Okay, sir. ஒன் மோர் டைம். அந்த ஒரு 11-12 பாயிண்ட் இருக்கு. ஒரு 8 பாயிண்ட்ல நல்ல வால்யூமா கான்ஃபிடன்ஸ் சொல்லுங்க. Okay, sir. I have a throat problem, sir. நோ ப்ராப்ளம். அப்ப நீங்க லிசன் பண்ணுங்க போதும். ஏன்னா எனக்கு அவரு சிவகுமார் சார் பேசுறது அவ்வளவு இதுவா இருந்தது. நல்லா. தேங்க்யூ சார். கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார், எனக்கு அதனால பேச முடியல. ஹோல்ட் ஆன், நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவேக் வந்திருக்காரு, அவரோடது கொஞ்சம் பார்த்துடலாம் குயிக்கா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பிகாஸ் ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா டாக் பத்தி ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். மை ஃபேவரட் அனிமல் இஸ் டாக். மை ஃபேவரட் அனிமல், அதான் பெரிய சப்ஜெக்ட். இஸ்ங்கிறது வேர்பு. மை ஃபேவரட் அனிமல் இஸ் டாக். டாக்ஸ் ஆர் லாயல் அனிமல். டாக்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், ஆருங்கிறது வேர்பு. இது இப்போ தே ஆர் ஃப்ரெண்ட்லி அண்ட் லவ்விங். தேங்கிறது சப்ஜெக்ட், ஆருங்கிறது வேர்பு. வேற எதுவும் கிடையாது, வேற வேர்பே கிடையாது. டாக்ஸ் ப்ரொடெக்ட் அவர் ஹோம். டாக்ஸ் சப்ஜெக்ட், ப்ரொடெக்ட் வேர்பு. தே லைக் டு பிளே வித் பீப்புள். பாருங்க, லைக்ங்கிறது மெயின் வேர்பு, டு பிளேங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்பு, தேங்கிறது சப்ஜெக்ட். இந்த எஸ்விங்கிறது வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஐ ஹாவ் அ டாக். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஹாவ்ங்கிறது வேர்பு. இட்ஸ் நேம் இஸ் ப்ரூனோ. இட்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், நேம்ங்கிறது வேர்பு. வெரி குட். அப்பாஸ்ட்ரோஃபி போடாம நீட்டா பண்ணியிருக்காங்க. இட்ஸ்ங்கிறது அப்பாஸ்ட்ரோஃபி போட்டா இட் ஈஸ்னு வந்துடும். அப்பாஸ்ட்ரோஃபி போடாம இட்ஸ்ங்கிறது கரெக்டா இருக்கு. ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் மை டாக். வெரி நைஸ். இதுல வந்து சப்ஜெக்ட் ஐ, வேர்பு என்ஜாய். இதுல ஜெரண்டா ஸ்பெண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்பு கிடையாது. ஜெரண்ட்ங்கிறது நவுன். ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங். டாக்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஃபீலிங்ஸ். டாக்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், கேனுங்கிறது மாடல் வேர்பு, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது மெயின் வேர்பு. மாடல் வேர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்.
they need good food and care. theyங்கிறது subject, needங்கிறது verb. ஒரே verb தான் need. Now இங்க பாருங்க, walking with your dog. Let's go here. Walking with your dog is fun. விவேக், இதுல சொல்லுங்க சப்ஜெக்ட் என்னங்கிறதுல. வாக்கிங் வித் யர் டாக் இஸ் ஃபன்ங்கிறதுல சப்ஜெக்ட் என்ன? விவேக் இருக்காங்க, சந்தோஷ் சொல்ல முடியுமா சப்ஜெக்ட் என்ன? சார் டாக் சார். எனக்கு சப்ஜெக்ட் வேணும், இது ஒரு வார்த்தை கிடையாது. டாக்ங்கிறது ஒரு நவுன். நவுன், எஸ் சார். சப்ஜெக்ட் வேணும் எனக்கு, சப்ஜெக்ட். கோதை மேம் சொல்ல முடியுமா சப்ஜெக்ட் என்னதுல? Walking, sir. வாக்கிங் வந்து நவுன். With the dog, with the dog, with the dog. எனக்கு கரெக்டா டாக் சொல்லுங்க தான். டாக் சார். With the dog. சப்ஜெக்ட் என்ன? இன்னும் யாரும் தெளிவா சொல்லல. சோ அந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. நவுன்ங்கிறது சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிறது. இதுல வாக்கிங், Sir. Fun. டாக்ங்கிறது ஒரு நவுன். ஓகே, Fun, sir. ஃபன்னுங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, இதுல verb எங்க? மெயின் verb எதுங்க இதுல? வாக்கிங் சார். Walking, sir. வாக்கிங் ஜெனரல் ஆச்சே. வாக்கிங் இஸ் a good exercise. Is. the subject Is. Sir. Is. Yes, is. பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ப்ராப்ளம் கொடுக்கும். வாக்கிங் வித் யர் டாக் தான் சப்ஜெக்ட், நோட் பண்ணிக்கிங்க. வாக்கிங் வித் யர் டாக் வந்து சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுக்குள்ள வாக்கிங்னு ஜெனரல் இருக்கு, டாக்னு நவுன் இருக்கு. ஸோ இந்த கிராமர் படியே போகாம சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் கொண்டு வரணும்னா இதுல வேர்ப் எது சந்தோஷ்? இஸ் சார். இஸ். Is. இஸுக்கு அப்புறம் வர லிங்கிங் வேர்புக்கு அப்புறம் வர்றது அட்ஜெக்டிவ். ஃபன்னுங்கிறது அட்ஜெக்டிவ். வாக்கிங் வித் யர் டாக். வாவ். ஸோ இப்ப சொல்லுங்க, நம்பர் 7, இட்ஸ் நேம் இஸ் ப்ரூனோ. சப்ஜெக்ட் என்னங்க? இட்ஸ் சார். இட்ஸ். இட்ஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் நேம். Its name. இட்ஸ் நேம் சப்ஜெக்ட். அது அங்கதான் நீங்க கொண்டு வரணும். அங்க கொண்டு வந்தாதான் அது ஒர்க் அவுட் ஆகும், கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். Its மை name. ஃபேவரட் அனிமல் இஸ் டாக். சப்ஜெக்ட் என்னங்க? My favorite. மை ஃபேவரட் அனிமல். My favorite animal. மை ஃபேவரட் அனிமல். ஸோ மெயினா சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் இருக்குது உங்களுக்கு. தே ஆர் ஃப்ரெண்ட்லி அண்ட் லவ்விங். சப்ஜெக்ட் என்னங்க இதுல? சார் தே சார். வெரி குட். வேர்ப் என்னங்க? தே ஆர். வெறும் ஆர். வெரி குட், வெரி குட். ஐ ஹாவ் அ டாக்ல சப்ஜெக்ட் என்னங்க? ஐ சார். சூப்பர். ஸோ தே நீட் குட் ஃபுட் அண்ட் கேர்ல சப்ஜெக்ட் எது? நம்பர் 10. தே சார். தே. வெரி குட். லுக் அட் தட். வேற ஏதாவது நம்ம சொல்லணும்? பாக்கியெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு, பரவாயில்ல. இது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர். நம்ம திருப்பி வருவோம். முன்னாடி விவேக்கோடது நம்ம பார்க்கலாம். All right. விவேக் இத ஃபர்ஸ்ட் ஒன்ன படிங்க. விவேக் படிக்க முடியுதான்னு தெரியல, வந்துட்டு பாருங்க. ஓகே, சந்தோஷ் இத படிக்க முடியுமா? படிங்க. எஸ் சார். மை ஃபேவரட் அனிமல் நேம் இஸ் elephant. Elephant is a big animal. Elephant is a big animal. நம்ம நிறைய வந்து படிக்க அந்த பங்க்சுவேஷன்லாம் வந்துடும். மை ஃபேவரட் அனிமல் இஸ் அந்த பங்க்சுவேஷனை பத்தி திருப்பி இன்னொரு ரவுண்டு பண்ணலாம். இப்போதைக்கு பார்க்கலாம். மை ஃபேவரட் அனிமல் இஸ் எலிஃபென்ட். இதுல வேர்ப் என்னங்க? இதுல வேர்ப் என்ன இருக்குது? Is sir. Is. சப்ஜெக்ட். My favorite animal name. My favorite animal. மை ஃபேவரட் அனிமல் நேம் தான் சப்ஜெக்ட். அப்ப நீங்க சப்ஜெக்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ் ஒர்க் அவுட் ஆயிடும். சந்தோஷ், நம்பர் 2. It has sir. Elephant is a big animal. ஓகே, இதுல சப்ஜெக்ட் எது? Elephant sir. Elephant. verb Is. Is. இது மட்டும் தான் verb. வெரி நைஸ்.
வெரி நைஸ். சப்ஜெக்ட் வேர்ப் வந்துட்டாலே எல்லாமே வந்தா மாதிரி. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், அட்டாச்மெண்ட் தான். வெரி குட். நம்பர் 3 சந்தோஷ். It has big ears and a long trunk. வெரி குட். சப்ஜெக்ட் It subject has has verb, sir. verb. நம்பர் 4 It has 4 legs. வெரி குட். சப்ஜெக்ட் It, sir. it. It has verb. Has. has. Now சந்தோஷ் நம்பர் 5 important. When I was child, I was Afraid of. afraid of elephant. எலிஃபென்ட். I subject, sir. போனப்ப எலிஃபென்ட்ஸ் போடலாம். இப்ப எனக்கு சொல்லுங்க, கமாக்கு பதிலா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. when I was a childன்னு போடணும். a child, நான் ஒரு குழந்தையா இருந்தப்ப when I was childன்னு சொல்லக்கூடாது. when I was a child, கமா I was சந்தோஷ் இப்ப சொல்லுங்க சப்ஜெக்ட் எது? I, sir. I subject. எந்த ஐ சப்ஜெக்ட்? When I was child, sir. இது கிளாஸ், இந்த ஐ சப்ஜெக்ட் தான். ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, ஏன்னா ரெண்டு கிளாஸஸ் இருக்கு. ஓகே, வெரி குட். verb I was, sir. Was. வெறும் was. First was. இங்க வாஸ் ரெண்டுதும். வெரி நைஸ். இந்த வெண்ணுங்கிறது இங்க என்னவா இருக்கும்? when I was a child போட்டு Adverb, sir. Adverb. இல்ல, இந்த சைல்டுக்கு பதிலா கமா போட்டிருக்கணும். ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறது கன்ஜங்ஷன். Sir, when I was child. அதாவது when I was a childங்கிறது கம்ப்ளீட்டா அட்வர்பியல் ஃப்ரேஸ். கிராமருக்குள்ள ரொம்ப போவேணாம். ஆனா வெண்ணுங்கிறது மட்டும் தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஜங்ஷன். இது ரெண்டு வாக்கியங்களை இணைக்குது. இப்படி ஐ வாஸ் அ சைல்டுன்னு ஒரு வாக்கியம், ஐ வாஸ் Afraid of. இன்னொரு வாக்கியம். அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை. when I was a child, கமா ஐ வாஸ் afraid of elephants. வெரி குட். When வந்து conjunction. நான் கரெக்டா சொல்லுவோம் சந்தோஷ். 6ல வந்து சப்ஜெக்ட் என்ன? Sir, my fear, the fear, sir, the fear. The fear, very good. இவர சப்போர்ட்டிங் வெர்பை விட்டுட்டாரு. the fear has gone out. Has gone, sir. Yes, sir. has gone, அது போட்டுட்டு அடிச்சிருக்காரு. has gone out after some days. very good. இந்த verb வந்து என்னங்க? இதுல verb Has gone, sir. very good. main verb என்ன இதுல? Main verb gone, sir. very good. supporting verb Has. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த எஸ்விஎல் நம்ம தெளிவா புரிஞ்சுட்டாலே அந்த வாக்கியம் அமைக்கிறதுல பாதி கிணறு தாண்டிட்டோம். சூப்பர். கோதை மேம் 7 படிங்க. I saw the elephant, mostly temples and forests and public places. ஆஹா, ப்ரிப்போசிஷனை விட்டுட்டாரு. Yes, sir. I saw the elephants ப்ளூரல்லே போடுங்க. mostly in temples Mostly in temples or in public places. ஓகே சார், அது அட்டன் போடக்கூடாதா சார்? டெம்பிள் டெம்பிள்ஸ்னாக்கா அது வெளியில நிக்கிற மாதிரி, இல்ல உள்ளுக்குள்ளேயும் இருக்கலாமே. எஸ் சார். அட்டனா வெளியே உள்ள எங்க வேணா இருக்கலாம் சார், அந்த மாதிரி. வெளியில நிக்கிறது. ஓகே சார். வெளியில நிக்கலாம். அதனால பொதுவாக டெம்பிள்ஸ் உள்ளதான் அது இருக்கும். மோஸ்ட்லி இன் டெம்பிள்ஸ் போடலாம். அட்லிக்கு பதில் இன்னும் தான் பெட்டரா இருக்கலாம். இன் டெம்பிள்ஸ், இன் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய க்ளோஸ்ட் ஏரியா, நீங்க இன்னும் தான் போடணும். அண்ட் இன் பப்ளிக் பிளேசஸ். ஓகே, அதை விட முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இங்க வந்து அந்த ப்ரிப்போசிஷனை விட்டுட்டாருங்கிறத தவிர சப்ஜெக்ட் வெர்பை கிளீனா கொண்டு வந்திருக்காரு. இந்த பங்க்சுவேஷன், இந்த கேபிட்டல் கேஸ் எல்லாம் சொல்றது எல்லாத்துலயுமே சின்ன சின்ன மாற்றம் தப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, ரீடிங் குறைச்சலா இருக்கிறப்ப நம்ம ரைட்டிங் வந்து தப்புன்னே தெரியாம சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவோம். சின்ன தப்பு தான். ஐ சா தி எலிஃபென்ட் ஸ்மால் டி போடணும். மோஸ்ட்லி ஸ்மால் டி போட்டு. mostly temples small t. ஸோ நீங்க இதெல்லாம் படிக்க ஒரு நல்ல டெக்ஸ்ட் நீங்க படிக்கிறீங்கன்னா அங்க பங்க்சுவேஷன் மைண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உள்ள பூந்துரும். The fear has gone out after some days. I saw the elephant mostly in temples, in forests, in public places. கோதை மேம் 8. I enjoy riding on elephants. இதுல verb எதுங்க? Riding. Enjoy, sir. Enjoy. Subject I. riding.
riding. Like Sir, adjective. Gerund, sir. Gerund. enjoy apples. I enjoy oranges போடுங்க noun தான் உட்காரும். இங்க ரைடிங் வெர்புன்னு சொல்லிட்டு கூடாது. Yes, sir. Very Enjoy. important. Very important. Number 9. I have seen many elephants Elephants. elephants? Many போட்டதுக்கு அப்புறம் elephants. Many elephants in Kerala. In Kerala. I have seen many elephants in Kerala. இதுல verb எதுங்க? Main verb எதுங்க? Have. Oh, main verb. Seen. Supporting verb. Have. Subject. I. Very good. Number 10 படிக்கலாம். I love. Feeding. Feeding. I love feeding elephants. போடணும். ஏதாவது ஜெனரிக்கா சொல்றப்போ plural வரும். அதுல சொல்லுங்க. verb என்ன இதுல? Love. Feeding. Love, sir. Love. Yes. Love. இதுக்கு வந்து தப்பு வருது. feeding வந்து noun அது ஜெனரல். சோ இந்த Love. முக்கியமான ஒரு I subject. V verb. சோ ஒரு வாக்கியத்தை நீங்க படிக்கிறப்ப சப்ஜெக்ட் verb நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கன்சல்ட் பண்றப்ப நீங்க பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து விழுந்துரும். வெரி நைஸ். நம்ம சார் சந்தோஷம். அந்த ஜெரண்ட்னு போட்டிருக்கு, ஜெரண்ட் சொல்றோம்ல சார், அது அட்ஜெக்டிவா நம்ம எடுத்துக்கலாமா சார்? அது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ், அதுக்கு அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன் வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். ஐ லவ் ரைடிங்க்கு அப்புறம் நீங்க இதே போடல பாருங்க. ரைடிங்க்கு அப்புறம் ஒண்ணுமே வரல பாருங்க. ஆமா சார். அப்ப நவுனா தானே இருக்க முடியும். இப்ப அட்ஜெக்டிவ்னா ஏதோ ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். டிஸ்கிரைப் பண்ணலையே. எஸ் சார். பார்க்கலாம். When we go there we'll see this. Now look at this. I'll jump into English on English here. Santosh. Yes sir. படிங்க பார்க்கலாம். My favorite animal is lion. Lion looks very adorable. And lion clubs too. Lions are known for its beautiful strength, power, courage, and attitude. Every animal would keep silent before the lion. Because of these characteristics, I love lions. Not only me, but many people like lion. That's why a movie called Lion King directed, and it is one of my favorite movie too. The sound of lion's roar is enough to make anyone thrilled and feared. Finally, I consider lion is my most favorite animal because it probably aligns with my character. The biting force it has is incomparable with any other animal. இவ்வளவுதான் இல்லைங்களா? இதுதானே. வெரி குட். அவ்வளவுதான் சார். My favorite animal is lion. அந்த ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வச்சுக்கணும். ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வைக்கிறப்ப அது ஒரு அழகு கரெக்டா வந்து சேர்ந்துடும். My favorite animal. கேபிட்டல் ஏ போடக்கூடாது, ஸ்மால் ஏ போட்டுருங்க. ஓகே சார். My favorite animal is lion. ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. ஓகே சார். இப்ப lion looks, இப்ப நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் கேபிட்டல் போடணும் இந்த லைனுக்கு. My favorite animal is lion. அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஸ்மால் எல் ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் கேபிட்டல் லைன் போடணும். புரியுதா? எஸ் சார், புரியுது சார். Lion looks very adorable. ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. ஓகே சார். Lion looks very adorable. Very nice. Looks very adorable. Super. Lion clubs too. கப்ஸ். கப்ஸ்னு போடலாம். கப்ஸுக்கு வரல, நான் கிளப்ஸ்னு போட்டேன். and lion cups too போடலாம். இல்லைன்னா lion cups too போட்டு இந்த இடத்துல இப்படி நம்ம எழுத வேண்டாம். ரொம்ப சிம்பிளா லுக்ஸ் வெரி அடோரபிள் and its cups too போடலாம். இல்லையே ஓகே சார். and its cups too. நீங்க லைனை ஒவ்வொரு வாட்டி 3 வாட்டி லைன் வந்திருக்கு. அப்படி தேவையில்லை. My favorite animal is lion. Lion looks very adorable and its cups too. அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டூக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு லைன்ஸ் கேபிட்டல் தே ஆர் நோன். நீங்க லைன்ஸ் இன்னொரு வாட்டி 4வது வாட்டி போட வேணாம். They are known for their
இட்ஸ் போட லைன்ஸ்னு ப்ளூரல் அடிச்சிருக்கீங்க பாருங்க. ஆமா சார். லைன் தே ஆர் நோன் ஃபார் தேர் There. பியூட்டிஃபுல் ஃபார் their பியூட்டி. பியூட்டிஃபுல் இல்ல பியூட்டி. Further ஃபார் beauty. their பியூட்டி நவுன் போடணும், அட்ஜெக்டிவ் போடக்கூடாது. ஸ்மால் பி போட்டுங்க. பியூட்டி கமா ஸ்ட்ரென்த் கமா பவர் கமா கரேஜ் அண்ட் ஆட்டிடியூட். சூப்பரா பண்ணிருக்கீங்க, சூப்பர். இந்த கரேஜ் மட்டும் ஸ்மால் சி வரணும். புரியுதுங்களா? மை Okay, ஃபேவரட் லைன், இட் லுக்ஸ் வெரி அடோரபிள் அண்ட் இட்ஸ் கப்ஸ் டு they are known for their beauty, strength, power, courage and attitude. சின்ன சின்ன தப்பு தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா எஃபோர்ட் எடுத்திருக்காரு, நல்லா தெரியுது. ஆட்டிடியூடுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். Okay, sir. எவ்ரி அனிமல் would keep silent. would keep போடலாம், இல்லை will keep போடலாம். இல்லைன்னா எவ்ரி அனிமல் கீப்ஸ்ன்னு போட்டுக்கலாம். Keeps. Okay, sir. ஏன்னா ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் சைலண்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிஃபோர்னு போடக்கூடாது. In front. ஆஃப் லைன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைன் போடலாம். பிஃபோருக்கு மீனிங் வேற. ஸோ பிஃபோர் யூஸ் பண்றப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்ரி அனிமல் கீப்ஸ் சைலண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைன் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். உங்களோட ரீடிங் இம்ப்ரூவ் ஆக Okay, sir. ரைட்டிங் வந்துடும், நல்லா வந்துடும். நீங்க ரீடிங் வந்து நிறைய கொடுக்கணும். நல்ல புக்கு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க, எங்க கேபிட்டல் கேஸ் போட்டிருக்காங்க, எங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது தெளிவா தெரியும். அதனாலதான் ரீடிங் அவ்வளவு முக்கியமா சொல்லுவாங்க. ஸோ Okay, லிசனிங் sir. ரீடிங் தான் நமக்கு ரீடிங் இந்த இன்புட் கொடுக்கவே போகுது. லுக் அட் தட். பிகாஸ் ஆஃப் தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்களா? திஸ் போட்டுக்கலாமா? Yes, sir. T. Yes, ஒரு sir. கேரக்டருக்கு மேல இருக்கிறதுனால these, because of these characters, comma, I love lines. Very nice. Full stop வச்சிடலாமா? Okay, sir. Not only me, but அப்புறம் ஆல்சோ போட்டுங்க, தப்பு கிடையாது. நாட் ஓன்லி மீ கம்மா போட்டீங்களா, ஸ்மால் பி போட்டுங்க. பட் ஆல்சோ மெனி பீப்புள் லைக் லைன். தட் இஸ் வை எ மூவி கால்ட் இந்த இப்போ லைன் கம்மா போட்டு நீங்க கம்மா வேண்டாம் டாட் போட்டுங்க. தட் இஸ் வை எ மூவி கால்டு லைன் கிங் was directed for Lion King was made passive அடிங்க. Was made. இல்ல வெறும் டைரக்டர்னு போட முடியாது, இல்ல ஆக்டிவைஸ் போட முடியாது. இல்ல Yes, sir. டைரக்டர் போட்டு நீங்க போட்டீங்கன்னா டைரக்டர் வரும். இப்போ நீங்க வாஸ் மேடுன்னு பாசிவ் அடிச்சுங்க. தட்ஸ் வை a movie, that's why that capital T, that why a movie was made. A movie called Lion King was made. It's one of my favorite movies. One of Movies. my போட்டீங்களா? Yes, sir. Plural வந்துருக்கும். Movies போடுங்க, SS எடுங்க. Movies Yes, too. sir. Full stop. The sound of lines near is enough to make anyone thrilled. The sound of the roar of lines. Sound in சொல்ல The மாட்டாங்க. roar of line. Roar. The roaring of lines. The roar போட்டாலும் தப்பு இல்லை. Roar of lines near is enough to make anyone thrilled and feared. அது போதும், அது ஓகே. சவுண்டுக்கு பதில் ரோல் மட்டும் போட்டுருங்க. சப்ஜெக்ட் என்னங்க தெரியுதா? சந்தோஷம். Yes, sir. The roar of lines. The roar of lines. The near வந்து adverb வரும். But the sound of lines is enough. Near கூட தேவையில்லை இந்த இடத்துல. Enough to make anyone thrilled and feared. ஓகே, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபைனலி கேபிட்டல் போடணும். ஃபைனலி கேபிட்டல் போட்டு ஐ கன்சிடர் லைன் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் அனிமல் பிகாஸ் it is probably aligned with my character. Because it probably aligns, அது ஓகே. It probably aligns with my character. Aligns. The biting force அது the biting force it has is incomparable with any other ரெண்டு வார்த்தை போட்டுருங்க.
எனி அதர் அனிமல் ஃபுல் ஸ்டாப். இதுல வந்து மெயினா வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் கொடுத்துருக்காரு. நான் ஒரு 7/10 கொடுப்பேன் அவர் எழுதுனதுக்கு. மெயினா பங்க்சுவேஷன் மிஸ் பண்றாரு. பங்க்சுவேஷன் நீங்க போடுறப்பயே அந்த ஒரு அழகு வந்துடும் அந்த இதுக்கு. இந்த கேபிட்டல் கேஸ், கமா, ஃபுல் ஸ்டாப்பு, எங்க கமா போடணும் எங்க போடக்கூடாது, இந்த பேசிக் ஐட்டம் தான் இதுல தப்பா இருக்கே தவிர பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்தால் நல்லா இருக்கும். மை ஃபேவரட் அனிமல் சப்ஜெக்ட், Yes, ரைட்? sir. நீங்க ரொம்ப தெளிவா பேராவா எழுதிடலாம். எவ்வரி அனிமல் சப்ஜெக்ட். நாட் ஒன்லி மீ பட் மெனி பீப்புள். எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. நாட் ஒன்லி மீ பட் மெனி பீப்புள். Many people. இப்ப சொல்லுங்க, a movie called Lion King was made. சப்ஜெக்ட் என்ன? The movie called Lion King, sir. வெரி குட். a movie called Lion King was made. மேடு வந்து மெயின் வேர்பு, வாஸ் வந்து இது. ஸோ இன்னும் வந்து நீங்க கிளாரிட்டியோட எழுதிட்டீங்கன்னா போதும். சார் அது எந்த இடத்துல பாசிவ் யூஸ் பண்ணுங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். எனக்கு என்னன்னா, அந்த இன்னைக்கு இது வாக் த்ரூ பண்ணோம் இல்லைங்களா, சின்ன சின்ன மிஸ்டேக் Yes, தான். sir. ஆனா வந்து அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாலே போதும் ஒவ்வொரு Yes, sir. வாக்கியத்துக்கும். அவ்வளோ பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். சூப்பரா பண்ணீங்க. ஐ வில் கிவ் a 7/10 ஃபார் யூ. சார் இந்த சவுண்ட் ஆஃப் லைன்ஸ் ரோர்னு சொல்லலாம்ல சார், அது சொல்லக்கூடாது. ரோரா, இது ரோர்னே போடலாம். ரோர்னாலே ரோர் ஆஃப் த லைன்ஸ். நீங்க எதுக்கு ரோரையும் போட்டு சவுண்டையும் போடணுங்கிற அவசியம் இல்லையே. இல்ல இல்ல. எஸ் சார். ரோர்னு ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிடலாமே. ஓகே சார். நல்லா பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். தேங்க்ஸ். சத்யமூர்த்தி சார் ஏதாவது அனுப்ப முடியுமா? பண்ணியிருக்கீங்களா? சார் 2 டாபிக்ல பண்ணிட்டேன் சார். சரி. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிச்சேன். இப்போ எந்த நம்பருக்கு அனுப்பணும் சார்? அனுப்ப வேண்டியது இந்த நம்பர் 9600 9600 852 8 852 9600 852 அந்த எழுதியிருக்க மாதிரி ஸ்கிரீன்ல எழுதியிருக்கேன் அது. சரி. இதுல நான் இப்ப எனக்கு புதுசா இந்த தெரிஞ்சது வந்து இதுல சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுல கஷ்டப்படுறோம். அதுதான் இப்ப ஃபார்மேஷன்ல அது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட்டுங்கிறது நவுன் மட்டும் கிடையாது. நவுன் அதுல ஒரு சின்ன பார்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல பெரிய பார்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது சந்தோஷ் பண்ணதுல நிறைய வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் உள்ள சப்ஜெக்டை அழகா கம்போஸ் பண்ணியிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். அதை நம்ம படிக்கிறப்ப ரெகனைஸ் பண்ணணும். இல்லை லிசன் பண்றப்பையோ படிக்கிறப்பையோ அதை கொண்டு வரணும். எகெயின் ரீடிங் பெருசா லிசனிங் பெருசான்னு சொல்லவே முடியாது. ரெண்டுமே பெரிய விஷயம். இது படிக்கணுமா, ரெண்டுமே பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ரீடிங் கொடுக்குறப்ப எவ்வளவு விஷயம் நமக்கு தெரியுது பாருங்க. இப்ப கோதை மேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழகா சிம்பிள் சென்டென்ஸ்ல கடகடன்னு பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க பண்றப்ப பெருசா மிஸ்டேக்கே வரல. ஆனா ஒரு பேராகிராஃபா போடுறப்ப தான் அவ்வளவு பெரிய விஷயம் அது வருது. அதுல லுக் அட் திஸ். ஃபுல் ஸ்டாப் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க. இது கம்பைன் பண்ணல, ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட கம்பைன் பண்ணல. அதனால அந்த கமால்லாம் நமக்கு பெருசா ஒண்ணுமே தெரியல, ஏன்னா தேவைப்படல. ரொம்ப சிம்பிளா எழுதிட்டாங்க. அதே சமயத்துல சிம்பிளா இருக்கிறதே நல்லா தான் இருக்கு. தப்பு இல்லாம பண்ணியிருக்காங்க. வெரி குட். இதுல மல்டிபிள் வேர்ட்ஸ் வர்ற சப்ஜெக்ட் ரொம்ப குறைச்சலா இருக்கு. இனிமேல் எழுதுறது சார். பார்த்துக்கலாம். சத்யமூர்த்தி சார் அனுப்பிட்டீங்களா? சிவகுமார் சார் இருக்கீங்களா? சார் நான் லைன்ல இருக்கேன் ஐயா, நான் லைன்ல இருக்கேன். சரி. அது ஏதாவது மை ஃபேவரட் அனிமல் ஏதாவது எழுத முடிஞ்சதா உங்களால? ஐயா தமிழ்ல எழுதிருக்கேன், ஆங்கிலத்துல எழுதிருக்கேன். இப்ப அனுப்பட்டுமா?
அனுப்பி விடுங்க ப்ளீஸ். இந்த உடனே அனுப்பிடுறேன். எனக்கு 1 செகண்ட் ப்ளீஸ். அந்த நம்பர் போட்டிருக்க பாருங்க, ஸ்கிரீன்ல எழுதியிருக்க பாருங்க, 9600852111. சந்தோஷ், அதுக்குள்ள ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட்னாலும் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்களா? எஸ் சார், பண்ணிடுவேன் சார். இப்போ வெரி குட், ட்ரை பண்றேன் சார். வெரி குட். நான் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த குட்டி பசங்க படாத சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நான் அடல்ட்ஸ்ன்னு வர்றப்ப அந்த சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றதுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. எஸ் சார். இந்த ஸ்கூல் கிட்ஸ்க்கு எடுக்கிறப்ப படப்படன்னு பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் இது கடகடன்னு இருக்கு, இந்த லேடிஸ் கோலம் போடுற மாதிரி படப்படன்னு பண்ணிடுவாங்க. ஆனால் நான் இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. அப்போ லெட்ஸ் லுக் அட் திஸ். இப்போ சத்யமூர்த்தி சார் என்ன பண்ணியிருக்காருங்கிறது பார்ப்போம். இவர் சிவகுமார் சார் என்ன பண்ணியிருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் குயிக்கா. விவேக், அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு விவேக் உங்களுக்கு? ஓகே சார். ஓகே ப்ளீஸ். சப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நீங்க ரீடிங்கிறது அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி. நிறைய விஷயம் நமக்கு ரீடிங்ல உள்ள போகும். இந்த கண்ணால பார்ப்போம், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க, ஆத்தர் எந்த மூட்ல எழுதியிருக்காரு, எல்லாமே நமக்கு தெரிய வரும். எடுக்க முடிஞ்சதா? தப்பா நம்பர் ஏதாவது பண்ணிட்டீங்களா? வாட்ஸ்அப்ல இது பண்ண முடியலையா? நான் செல்போனும் வச்சிருக்கேன், அந்த நம்பரோட ஆக்சஸ் பண்றேன் நான். இந்த 1 ஹவருக்கு அது கண்ணை மூடி திறக்குங்காட்டி போயிடும். லெட்ஸ் லுக் அட் திஸ். சிவகுமார் சார், அனுப்ப முடியுமா? சார் 100 வித்தின் 2 மினிட்ஸ். நோ ப்ராப்ளம். ஓகே. சத்யமூர்த்தி சார் இருக்கீங்களா? வேற நம்பர்ல அனுப்பியிருக்க போறாங்க. நான் அதான் இன்னொரு நம்பர் கையில வச்சிருக்கேன். சார் அனுப்பிட்டாரு. வெரி நைஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சத்யமூர்த்தி சார் அப்படியே படிச்சு காட்டுங்களேன், எல்லாருக்கும் அது இதாகும். Yes, sir. Pet animal, a dog. Dog is a home breeding animal. Dog is a thankfully pet animal. In animal breeding, dog is one of the best domestic animals. It safeguards our house and house members. Compared to the other animals, dog breeding is easy. It will act as a member in our house. If our child faces anything wrong, the dog will safeguard the child. If we come after many days, the dog will identify us. We should take care of our dog. Every 6 months once, we should take the dog to veterinary doctor. We have to clean the dog and give them bath. If any ladies go outside, the dog will follow and protect them. If we call his name, immediately it will approach us. If we train our dog promptly, the dog will become a member in our family. That's all. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப நம்ம படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டாக் இஸ் அண்ட் ஹோம். இப்ப ஆனுக்கு அப்புறம் ஹோம் வராது, ஹோமுக்கு முன்னாடி ஆன் வராது. இப்ப நம்ம ஸ்லோவா பண்ணுவோம். டாக் இஸ் அ ஹோம் பிரீடிங் அனிமல். ஸ்மால் ஏவர் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. டாக் இஸ் and வேண்டாம். Dog is a home breeding animal. Dog is a thankfully pet animal. Oh, very nice. தப்பு இல்லை, ஒன்றும் பெரிய தப்பே இல்லை இதுல. வெரி நைஸ். Dog is a thankfully pet animal. அடுத்தது in animal breeding போட்டிருக்கீங்களா? Yes sir, yes sir. In animal breeding, dog is one of the best domestic animals. One of them போட்டீங்க இல்லையா? Yes sir, yes sir. Animal breeding, okay, breedல வளர்க்கறதுல dog is one of the
ஒன் ஆஃப் த பெஸ்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் போட்டுங்க. இட் ஆஹா இட் Okay. சேஃப்கார்ட்ல ஏதோ தப்பு இருக்கு. என்ன அது? It safeguard our house and house members. இட் சேஃப்கார்ட்ஸ். சேஃப்கார்ட்ஸ் கோதை மேம் இது புரியுதுங்களா? சேஃப்கார்டுங்கிறது verb. சந்தோஷ் இது புரியுதா இந்த பாயிண்ட்? எஸ் சார், அது சிங்குலர்ல வரணும். இட் சேஃப்கார்ட்ஸ் காட்ஸ், எஸ் சார். அவர் ஹவுஸ். நீங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் கொடுக்குறப்ப தான் அந்த தப்பு வெளில வருது பாருங்க. இட் சேஃப்கார்ட்ஸ் அவர் ஹவுஸ் அண்ட் ஹவுஸ் மெம்பர்ஸ். வெரி குட். Members. ஹவுஸ் மெம்பர்ஸை நீங்க 2 வார்த்தையா போட்டுக்கலாம். வெரி குட். ம். இப்ப கம்பேர் டு அதர் அனிமல்ஸ் ஏதோ தப்பு இருக்கு. சத்யமூர்த்தி சார் உணர முடியுதா? கம்பேர் டு அதர் அனிமல்ஸ். சந்தோஷ் இதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? கம்பேரிங் டு அனிமல்ஸ். கம்பேரிங்னு ஒரு ஜெரண்ட் வரும். கம்பேர்டு டி போடணும். ஓகே Oh. ஓகே சார். சத்யமூர்த்தி சார் கம்பேர் Compared to. ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay. கம்பேர் டு அதர் அனிமல்ஸ் கமா போட்டுருங்க. டாக் ப்ரீடிங் இஸ் ஈஸி. இட் வில் ஆக்ட் அஸ் அ மெம்பர் இன் அவர் ஹவுஸ். ஹவுஸ் வெறும் ஹோம்னு போடுங்க, நல்லா இருக்கும். வெரி குட், வெரி Yes, குட். sir. இப்ப பாருங்க, அது ரீட் பண்ணுங்க. இந்த அடுத்த வாக்கியத்தை ரீட் பண்ணுங்க. சத்யமூர்த்தி If சார். our child, if our child face anything wrong, the dog will safeguard the child. இப்ப பார்க்கலாமா? If our child face, இது ஏதோ தப்பு இருக்க. If our face, our child ஒரே ஒரு குழந்தை. If our child faces, ஒரு எஸ் போட்டுங்க. Okay. Ah. Anything wrong, சரி. கமா போட்டுங்க. The dog will safeguard. இப்ப பில்லுக்கு அப்புறம் safeguard கரெக்ட். வெரி குட். சின்ன சின்ன தப்பு தான், ஆனா நல்லா பண்ணிருக்காரு. இத படிங்க. If he come, If we come after many days, the dog will identify us. very good. If he come after many days, the dog will identify us. Next, We should take care of our dog. we should take care of. Very nice. W மட்டும் பெருசு, capital W போட்டுங்க. Very good. We should take care of our dog. Every Okay. Every 6 months once, we should take the dog to veterinary doctor. okay. Once in every 6 months போட்டுங்க. Every 6 months once வேண்டாம். Every once ஒண்ணா வராது. Okay, sir. Once in every 6 months. Once in every 6 months, we should take the dog to veterinary hospital. Very good. Spelling மட்டும் veterinary பார்த்துக்கணும். Veterinary doctor. Ah. இது பண்ணுங்க. We have to clean the dog and give them bath. We have to We clean have to the clean dog. the dog and give them bath. Yeah, give them bath and make them take bath. Okay, I'll give them bath. பரவாயில்ல. Okay. Give themங்கிறது போடக்கூடாது. We have to clean the dog and give it a bath. இட்டு தான் போடணும். The dog, ஒரு டாக் தானே சொல்லியிருக்கீங்க. Them வேண்டாம். If any, படிங்க. If any ladies go outside, the dog will follow and protect them. If any ladies go outside, very good. Outside, ஒரே வார்த்தை, 2 வார்த்தை கிடையாது. Go outside Yes. ஒரே வார்த்தை. Outsideங்கிறது. Go outside, கமா போட்டு. If எல்லாம் போட்டா கமா போட்டுடணும். The dog will follow and protect them. Very good. If any ladies வேண்டாம். If ladies go outside போடு. anyயே வேண்டாம். anyயே தூக்கிடுங்க. Okay. சின்ன சின்ன தப்பு தான் எழுதிருக்கீங்க. Very nice. If we call His name, immediately it will approach us. will approach us. Very good. Approach double P. If we call If the name, his கூட போட வேணாம். அது பெண் நாய்க்குட்டியா கூட இருக்கலாம். So if we call the name, okay. if we call the name immediately, comma போட்டு immediately, it will approach us. Very good. If we dog If we train our dog promptly, the dog will become a member in our family. super. இன்னும் வந்து small I. Very good. Very nice, very nice. நான் வந்து ஒரு கேஷுவலா ஒரு 7.5 out of 10 இந்த ரைட்டிங் கொடுப்பேன்.
அருமையா பேராகிராஃப் பண்ணியிருக்காரு. லீஃப் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் தான், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்டென்ஷன், அந்த ஆட்டிடியூட் சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். சூப்பர் சூப்பர். இது இது ஏன் இப்படி படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன, இவர் ரீட் பண்ணி ரைட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்கு இந்த வீடியோ நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை கரெக்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். டாக் இஸ் ஏ ஹோம் ப்ரீடிங் அனிமல். டாக் இஸ் a thankfully pet animal. In animal breeding, dog is one of the best domestic animals. It safeguards the house and the house members compared to other animals. Come on, dog breeding is easy. It will act as a member in our house. Home போட்டுங்க. ஹவுஸ்ங்கிறது மீனிங் லைட்டா வேற. ஹோம். If our child faces anything wrong, the dog will safeguard the child. If you come after many days, the dog will identify us. We should take care of our dog. Once in 6 months, we should take the dog to veterinary doctor. We have to clean the dog and give it a bath. If ladies go outside, the dog will follow and protect them. If you call the name, immediately it will approach us. It will come towards us. Very good. If you train our dog properly or promptly, the dog will become a member in our family. Very good. So, இவ்வளவுதான் நம்ம மெயின். இது சூப்பர். சிவகுமார் சார் பார்த்துக்கலாம். நம்ம ஐயா அனுப்பிச்சிட்டேன். தமிழ் ஆங்கிலமும் என் மனைவி செல்லிருந்து அனுப்பிச்சிருக்கேன். வெரி நைஸ், வெரி நைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். அந்த வக்கீலுக்கே உள்ள கிளாரிட்டி உங்க பேச்சுல இருக்கு. நன்றிங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். தமிழ்ல எழுதிருக்கீங்க, அப்புறம் ஆங்கிலத்திலையும் மாற்றிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. படிச்சிடலாமா? படிச்சிடலாங்கய்யா. பெரிய நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க இதுல. இப்பதாங்க வீட்டுக்கு வந்தோடனே சரி ஐயா சொன்ன ஞாபகம் வந்தது, உடனே எழுதிட்டேன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஆங்கிலத்துல இருக்க மாதிரி தெரியலையே, ரெண்டு பக்கமும் தமிழாவே இருக்கு. இல்லைங்க, ஆங்கிலமும் அனுப்பிச்சிருக்கேங்க. இன்னொரு அட்டையில வந்துருந்துருக்குங்க, ஒரு பேப்பர், ஒரு போர்டு. ஆங்கிலத்தை நம்ம பார்த்தாலே இது பண்ணிக்கலாம். தமிழ் நம்ம ஆங்கிலத்தை டெவலப் பண்றதுக்காக தமிழ் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆங்கிலம் வந்த மாதிரி தெரியலையே. இந்த ஒரே செகண்ட் வெரிஃபை பண்ணிடுங்க ப்ளீஸ். சாரி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சந்தோஷ், இந்த இந்த கிளாஸ், இந்த ஃபீட்பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? எஸ் சார், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன்னா எல்லா சின்ன சின்ன தப்பு கூட நமக்கு ஈஸியா தெரியுது, அதனால ஈஸியா மாத்திக்க முடியுது சார். அதுதான் இந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன விஷயத்த கரெக்ட் பண்ணிட்டா போதும். சத்யமூர்த்தி சார் எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு ஈஃப் கண்டிஷன்ல கேஷுவலா போட்டு கனெக்ட் பண்ணாரு. அந்த வென்னு போடுற மாதிரி, ஈஃப் போடுற மாதிரி போடுறப்ப கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட கனெக்ட் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட பண்ணுவோம். வெரி குட். அவர் போட்டிருக்காரு சார். சூப்பரா எழுதியிருக்காரு. வாவ். லேப்ரடோர்ல ரொம்ப கேஷுவலா ரொம்ப செமையா பண்ணியிருக்காரு. சிவகுமார் சார், அப்படியே படிச்சிருவீங்களா? படிக்கலாங்கய்யா. அப்படியே ஸ்டார்ட். பெட் அனிமல் அப்படியே படிங்க நீங்க. Pet animals are animals. We keep it at home and they take care with love. Dogs are very loyal and friendly. They protect our house and agricultural land because of our best friend. One popular dog is Labrador. They are kind and playful, are good with family. Pet makes us happy, or they are reduce stress.
they also teach us responsibility because we had to feed them, we have to beat them and clean them, and properly they have to maintain. We must remember the regular doctor's checkup. Take care of them is our duty. Pets are not just animal; they are a part of our family. If we give them love, they give us love back. வெரி குட் வெரி குட். நான் வந்து இந்த ஒரு ஸ்கோர் அப்படியே சொல்லுவேன், ஒரு 8 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். அப்படி ஒரு ஸ்கோர் இது. ரொம்ப Thank you. நீங்க நீங்க படிச்ச விதம் எப்படி இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்ச அந்த துணி வந்து அதுல இருந்தது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட். ரொம்ப சூப்பரா இருந்தது. நன்றிங்க நன்றிங்க. வெரி நைஸ். இதுல சில பாயிண்ட்ஸ் வந்து இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு பாருங்க. பெட் அனிமல்ஸ் ஆர் அனிமல்ஸ் we keep at home and take care with love, and we take care with love. தப்பே இல்லை, ரொம்ப அருமையா we take care with love. நம்ம பெட் அனிமல்ஸ் எப்படிப்பட்டவங்கனாக்கா, அது வந்து லவ்வோட நம்ம பார்த்துக்கிற அனிமல்ல வந்து பெட் அனிமல்ஸ் வந்து முக்கியம். பெட் அனிமல்ஸ் பெட்டுனாலே we are supposed to take care with love அப்படிங்கிறது போட்டிருக்காரு. dogs are pet animals are subject verb. we keep subject verb தெளிவா இருக்கு. dogs are very loyal and friendly. அந்த எழுத்து வந்து கான்ட்ராஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்லி ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கணும். FRIENDLY அது எழுதுறது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஆனா தெரியல, அந்த மாதிரி தெரியுது. இல்ல கரெக்டா இருக்கீங்க, கரெக்டா இருக்கு. வெரி குட். தி ப்ரொடெக்ட் அவர் ஹவுஸ், ஹோம் போட்டுங்க. ஹவுஸ்ங்கிறது சாதாரணமா நம்ம ஒரு கட்டடத்தை ஹவுஸும்போ, வீட்டுல அன்போட உள்ள மக்களோட இருக்கிறது ஹோம்போ. ஹோமுங்கிறது நல்ல வார்த்தை. தி ப்ரொடெக்ட் அவர் ஹோம்ஸ், அவர் ஹோம் அண்ட் தி அக்ரி லேண்ட். பிகாஸ் ஆஃப் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப என்ன மீன் பண்ணிருக்கீங்க? இது they protect our house and agri land because of our best friend. எங்களுடைய வந்து நல்ல நண்பர்னு நான் சொல்ல வரேங்க. வெரி குட் வெரி குட். இதை எப்படி எழுதணும்னா, they protect our house and agri land because they are our best friends. They are our best friends. இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்ப விட்டுறக்கூடாது. பிகாஸ்ங்கிற கன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்ல, பிகாஸ் தே யாரு, தே ஆர், தே ஆரையும் விட்டுறக்கூடாது. தேங்கிறது ஆறுங்கிறது வெர்பு. ஒரு சின்ன தப்பு. டாக்ஸ் ஆர் வெரி லாயல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. தே ப்ரொடெக்ட் அவர் ஹோம் அண்ட் அக்ரி லேண்ட் பிகாஸ் தே ஆர் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெரி நைஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. தெளிவா எழுதிருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒன் பாப்புலர் டாக் கால்ட் லேப்ரடோர். ஒன் பாப்புலர் டாக் கால்டு மட்டும் போட்டுங்க இந்த வார்த்தை. ஓகே, கால்டு. தே ஆர் கைண்ட், பிளேஃபுல், அண்டாது. அடுத்தது அண்டுங்களாது. ஆமாங்க. பிளேஃபுல் அண்ட் குட் வித். அது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியலையே. தே ஆர் கைண்ட், பிளேஃபுல் அண்ட் குட் வித் family. குட் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் போடுங்க. குட் வித் பெட் மேக் அஸ் ஹாப்பி. பெட்ஸ் போடுறீங்களா? பெட்ஸ் மேக் அஸ் ஹாப்பி. ஓகே. போட்டா பெட் மேக்ஸ் அஸ் வரும். இந்த இடத்துல நீங்க பொதுவா சொல்றதுனால பெட்ஸ் எஸ் போட்டுங்க. பெட்ஸ் ஓகே, போட்டேங்க. இந்த வார்த்தை அண்டதான் இப்படி போடுறீங்களா நீங்க? ஹாப்பி and they reduce stress. ஓகே. ஹாப்பிக்கு அப்புறம் அந்த ஃபுல் ஸ்டாப் வராது. ஃபுல் ஸ்டாப் போட்டுங்க. தே வந்து ஸ்மால் டி போட்டுங்க. சரி. reduce stress. Very good. Pets make us happy and they reduce our stress. Very good. They also teach us responsibility. They also teach us. Small u போடணும், capital U போட்டுறக்கூடாது. பண்ணிருக்காரு, ஆல்சோ போட்டிருக்காரு பாருங்க. They also teach us. They also teach us responsibility. Subject என்னங்க?
verb They also teach. responsibility என்ன part of speechங்க Responsibility. What? Adverb, Noun, sir. noun, Noun. noun. abstract noun ஒரு பெரிய கிளாஸே பண்ணுமே Noun, sir. புரிஞ்சாக்க அது வந்து இது LITY இந்த ஒய் கரெக்டா போடணும் அவர் சார் எழுதியிருக்கிறது ஒய் தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் Yes, sir. Yes, sir. Yes, sir. Correct. they also teach us responsibility because இப்ப they also teach us responsibility because we need to feed them இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தணுமே சிவகுமார் சார் இதுக்கு முன்னாடி மீனிங் சொல்லுங்க they teach us பொறுப்பை வந்து நமக்கு உணர்த்துது so we need to feed them உணவு கொடுக்கறத பத்தி சொல்றதுக்கு அப்படி சொல்றீங்க ஃபீட் அதாவது we need to feed them அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றீங்க எதுக்கு எஸ் சாப்பாடு கொடுக்கணும் அவங்க நமக்கு வந்து பொறுப்புங்கிறத உணர்த்துது அது நீங்க போடுங்க சோவி பிகாஸ் சோ போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் இந்த இடத்துல நல்லதுங்க so we need to feed them so we need to feed them come on feed them and care them properly very good எஸ் சூப்பர் ஃபுல் ஸ்டாப்லாம் வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்க we must remember the pet ரெகுலர் டாக்டர் செக்அப் we must remember to take the pet to take the pet to regular doctor checkup we must remember to take the pet to regular doctor checkup அது மட்டும் மாத்திட்டீங்க to take the pet for regular doctor for போட்டுங்க to வேண்டாம் for regular doctor checkup very good taking care of them is our duty இப்போ எனக்கு சொல்லுங்க கோதை மேம் taking care of them is our duty subject என்னங்க Taking care. இத மிஸ் பண்ணிட்டீங்களே Taking care of them. Taking care of them. தான் subject Taking care of them, sir. very good is வந்து என்னங்க Subject. very good is our duty ரொம்ப முக்கியம் டேக்கிங் கேர் ஆஃப் தம்ல ஒரு ஜெரண்ட போட்டு ஒரு அருமையா சப்ஜெக்ட் 4 வார்த்தையை வச்சு போட்டிருக்காரு சூப்பர் டேக்கிங் கேர் ஆஃப் தம் இஸ் அவர் டியூட்டி பெட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் அனிமல்ஸ் they are not just animals அழகா போட்டிருக்காரு ஃபுல் ஸ்டாப் they are part of our family full stop வைக்கணுங்க they are part of our family if you give them love comma if you give them love they give us love back very good சூப்பர் ரொம்ப அருமையா இருந்தது அந்த கிளாரிட்டி அவர் பேச்சு மாதிரியே அவர் எடுத்தும் நல்ல கான்ட்ராஸ்டா கிளாரிட்டியோட ரொம்ப கிளியரா இருக்கு சின்ன சின்ன நன்றிங்க ஐயா நன்றிங்க இது வந்து அவர் பேசுறப்ப இங்கிலீஷ் பேசுறப்பயே அந்த விருப்பம் தெரியும் அந்த இன்டென்ஷன் தெரியும் நான் நல்லா பேசணும் நான் கரெக்டா பேசணுங்கிறது தெரியும் வக்கீலுக்கே உரிய ஒரு கிளாரிட்டி இருக்குது வெரி நைஸ் நன்றிங்க ஐயா நன்றிங்க இதுல முக்கியமா என்னன்னா இப்ப 4 பேரோடையும் பார்த்தோம் 4 பேரும் நீங்க 4 டைமென்ஷன்ல பண்ணிருக்கீங்க 4 பேர் 5 பேருன்னு நினைக்கிறேன் சத்யமூர்த்தி சாரு கோதை மேம் விவேக் சந்தோஷ் அண்ட் சிவகுமார் சார் 5 பேர் 5 பேருமே 5 மாதிரி 5 விஷயம் பண்ணிருக்கீங்க வெரி நைஸ் இப்ப எதை குறிக்குதுன்னா பேச்சை நோக்கி நம்ம ரொம்ப நெருங்கிட்டு இருக்கோம் அந்த உங்களை அவங்க அந்த விளிம்புல கொண்டு போய் வைக்கிறது தான் என்னோட பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் வர்றப்ப எப்பயுமே அந்த ஒரு நினைப்பு இருக்கணும் வந்தோம் நம்ம பேசணும் அது மாதிரி இன்னொருத்தவங்க பேசுறத கேட்கணும் அப்படின்னு நிறைய ஷார்ட்ஸ் அனுப்பியிருப்பேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஷார்ட்ஸ்ல வந்து முக்கியமா டயலாக் இருக்கும் டயலாக் உள்ள ஷார்ட்ஸ் தான் அந்த ஒரு ஷார்ட்ஸை வச்சு அந்த படத்தை பார்த்துடலாம் அந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம் அதுல ஒண்டர் அப்படின்னு ஒரு இது அனுப்பியிருப்பாரு அது மறந்துடாம பாருங்க ஒரு சின்ன பையனை பத்தியது ஒண்டர் சந்தோஷ் பார்க்க முடிஞ்சதா டைம் இருந்ததா சார் அது ஞாபகம் இல்ல சார் என்ன கதை மாதிரி வரும் சார் அது ஒண்டர் அவன் முகத்துல ஒரு மாதிரி எஸ் சார் நான் பார்த்தேன் சார் அந்த பசங்க எல்லாம் வந்து அவனை புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் பிரின்சிபல் கிட்ட போவாங்க நல்லா இருந்தது சார் அந்த படம் அது ரொம்ப பிரமாதமான லாங்குவேஜ் சூப்பரான லாங்குவேஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க நான் அனுப்புனது எல்லாமே நல்லா பார்த்து தான் அனுப்பியிருப்பேன் கட்டாயமா நீங்க அதை கேட்கணும் அப்புறம் அதுல இந்த கமா ஃபுல் ஸ்டாப் நான் சொல்ல பார்த்தீங்களா
பங்க்சுவேஷன் பக்காவா இருக்கும். சப்டைட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏனோ தோணுன்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க படிப்பீங்க, கேட்பீங்க. 2 விஷயமும் நீங்க பண்றப்போ ஒரே சமயத்துல பவர் ரொம்ப நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த லாங்குவேஜ் பவர், அதாவது ஒரே சமயத்துல படிச்சுட்டு கேட்கிறப்ப நீங்க பாருங்க, கண்ணு, உங்க பிரெயின், உங்க காது எல்லாமே ஆக்டிவ் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சென்சஸ் வந்து ஒரே இதில் வருது இல்லையா? இந்த சென்ஸ் அவ்வளோ ஃபோக்கஸ், அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அதுமாரி ரீடிங்கும் லிசனிங்கும் ஒரே சமயத்தில் பண்ணுறப்ப அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆனால் அதை ப்ராப்பரான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். நார்மலாக ஏதோ கண்ணாப்பண்ணா ரீல்ஸ் பார்க்குறதோ, நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறதோ, அப்போ நம்ம ரீடிங்கும் லிசனிங்கும் ஒன்றா பண்ணோம்னா நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணுறப்ப அந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் பயங்கரமாக கிடைக்கும். ஜோன்னு சொல்லுவாங்க, அந்த ஜோனில் போயிடுவீங்க. வெரி குட். சிவகுமார் சார், நீங்கள் நிறைய கிளாஸில் பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் பேச நல்லதுங்க, நல்லது, எல்லாருமே டெவலப் ஆகிறதுக்கு பயங்கரமாக ஒரு சான்ஸ் இருக்குது. நல்லதுங்க, நல்லதுங்க. We can talk in English. Continuous இந்த ஃபாரமே இங்கிலீஷில் எழுதணும், இங்கிலீஷில் படிக்கணும், இது பண்ணணும்னு இருக்கு. நீங்க ரீடிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா லிசனிங் பண்றப்ப ப்ராப்பரா பண்ணுவீங்க. லிசனிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஸ்பீக்கிங் வந்துடும். நல்லதுங்க. ஸோ நம்ம ரைட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு ரைட்டிங் பண்ணிட்டு அது வழியா ரீடிங் பண்ணி லிசனிங் பண்ணி நம்ம ஸ்பீக்கிங் பண்ணலாம். நல்லதுங்க. வெரி குட். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மட்டும் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, tell us about yourself. ஒன்றும் இல்லை, எனக்கு வேண்டியது ஒரு 25 வாக்கியங்கள். tell us about yourself. உங்களை பத்தி அக்கு வேற ஆணி வேற பேசணும். எப்படின்னா, பாஸ்ட்ல எப்படி இருந்தீங்க, ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கீங்க, ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க. இவ்வளவுதான். 30 25 வேணா 30 வச்சுக்கோங்க. பாஸ்ட்ல 10, ப்ரெசென்ட்ல 10, ஃபியூச்சர்ல 10. உங்களை பத்தி எழுதணும், உண்மையா இருக்கணும். அதுல நம்ம எதுவுமே பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும். சில உண்மையை சொல்ல வேண்டாங்கிறத சொல்லவே வேண்டாம் நீங்க. பட் உங்களை பத்தி உண்மையா உள்ளது. எனக்கு 30 வாக்கியங்கள் எனக்கு தமிழ்ல கொண்டு வாங்க, பட் இங்கிலீஷ்ல கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். எதுக்காக நான் தமிழ் வேணுங்கிறேன்னா, நீங்க தமிழ் எழுதுறப்ப இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரக்சரை பண்ணிடுவீங்க. நான் இன்னைக்கு 5 பேருமே சூப்பரா பண்ணீங்க. சென்டென்சஸ் செவ்வாய்க்கிழமை நம்ம பண்ணிடலாமா? அது பண்ணிடலாம் சார். பிரிச்சிடலாம். ஓகே சார். பிரிச்சுட்டு என்ன இதுல எனக்கு இன்னொன்று பண்ண வேண்டியது, என்ன கரெக்ஷன் சொல்லணும் அதை மட்டும் கரெக்ட் பண்ணி எனக்கு அனுப்பி விடணும். அது ஓவர் த வீக்கெண்ட். இது ரொம்ப நேரம் ஆகாது இந்த ஹோம்ஒர்க்கு. அந்த 30 சென்டென்ஸ் டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. நீங்க திங்கள் செவ்வாழ பண்ணுங்க. இந்த மட்டும் கரெக்ட் பண்ணி அனுப்பி விடணும். நான் அதனாலதான் எல்லாத்தையுமே வாக் த்ரூ பண்ணு. ஹோப் வி கேன் டூ இட். இதை கரெக்ட் பண்ணி அனுப்புங்கிறது ஒண்ணு. tell us about yourself. உங்களை பத்தி நீங்கள் 30 வாக்கியங்கள் எழுதணும். அதுல 10 பாஸ்ட், 10 பிரசன்ட், 10 ஃபியூச்சர் இருக்கணும். ஓகே சார். ஒரே கோர்வையா ஒரு பெரிய பேசேஜா ஒரே பக்கத்துல எழுதிடு. ஒரு பக்கத்துல கரெக்ட் பண்ணி எல்லாருமே எழுதணுமா சார்? மத்தவங்க எழுதணும். tell us about yourself. உங்களை பத்தி இல்ல அது இல்ல சார். இப்ப ஹோம்ஒர்க் இது சொல்லிருக்கீங்களா? கரெக்ஷன்ஸ் அவங்க எழுதணுமா இல்ல மொத்தம் எழுதணுமாங்கய்யா? கரெக்ஷன்ஸ் சார். உங்களை பத்தி ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தான். 30 வாக்கியங்கள். நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி இப்படி இருக்கி, எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க ஃபியூச்சர். ஓகே சார். 30 வாக்கியங்கள் ஒரே பேஜ்ல எழுதிடலாம். ஓகே சார். நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னது என்னன்னா, இன்னைக்கு பார்த்த இந்த உங்க லெட்டரை கரெக்ட் பண்ணா போதும். ஓகே. உங்க லெட்டரை கரெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டா போதும். அப்படி பாக்குறப்ப கோதை மேமுக்கு பெரிய கரெக்ஷன் எதுவும் இருக்காது. தனித்தனியா அவங்க பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புறேன் சார். வெரி குட். சூப்பரா பண்ணுங்க. அந்த உங்களை பத்தி எழுதுறது ரொம்ப முக்கியமா என்னன்னா, அது உண்மையா இருக்கணும். எதுவும் உண்மையை தவிர வேற எதையும் எழுதக்கூடாது. கண்டிப்பா சார். ஓகே சார். ஷூர். I will see all of you on Tuesday. Thank you very much. Thank you sir. Thank you. Good night. Okay. Thank you sir. Thank Good you. night sir. Thank you everyone. Thank you very much.